அம்மா, என்னம்மா அது? ராத்திரி எல்லாம் தூங்கல, சாப்பிடல. உன்னை நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குமா? எவ்வளவோ போராட்டத்தை தாங்கினவனி நீ போய் இப்படி மனச்சொடிஞ்சு உட்காரலாமாக்கா? அத்தை, மாமாக்கு ஒன்னும் ஆயிருக்காது அத்தை, கவலைப்படாதீங்க. அவர் நல்லபடியா திரும்பி வந்துருவாரு. இங்க பாருங்க, விபரீதமான எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு மாமா ஒன்னும் கோழ கிடையாது. என் தாலி பாக்கியத்து மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர் எங்க இருக்காரு, எப்படி கஷ்டப்படுறாருன்னு நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. வேற எந்த நினைப்பும் இல்ல. நிச்சயமா அண்ணன் உங்க வேண்டுதல் படி நல்லபடியா வருவாரு. வாங்க வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நான் கொஞ்ச நாள் டெல்லிக்கு ஒரு கேஸ் விஷயமா போயிருந்தேன். நேத்தான் வந்தேன். எங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை, அவருக்கும் வேதனை. இப்படி எல்லாம் ஏன் சார் நடக்குது? மனசை தளர விடாதீங்க. எது எப்ப நடக்குதுன்னு யாராலையும் முன்கூட்டியே சொல்ல முடியாது. வந்த ப்ராப்ளத்தை எப்படி சமாளிக்கிறது, அதுதான் முக்கியம். ஆர்கே சொத்தை பிரிச்ச போது கூட நான் இதை எதிர்பார்க்கல. எல்லாம் ஸ்மூத்தா தானே போச்சு. ஆனா இப்ப மதன் ஜெயில, ஆர்கே எங்க இருக்காருன்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஆர்கே மருமக அபிராமி இருக்காங்கிறதா என்னால நம்பவே முடியல. பட் தட் இஸ் ட்ரூ. சார், நான் ஆரம்பத்துல இருந்தே அந்த அபிராமி பத்தி இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா இவங்க யாரும் என் பேச்ச கேட்கல. ஏன் இவ்வளவு படிச்ச கார்த்திகே நான் சொன்னதை நம்பலையே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம். ஆனா அந்த அபிராமி சந்தோஷமா இருக்கான். அந்த நிம்மதி நிலைக்காது, நிலைக்கும் விட மாட்டார் அர்ஜுன். சார், இப்ப என்னோட முதல் பிரச்சனை என்னோட அப்பா தான். இதுக்கு நான் யாரும் குத்தம் சொல்ல விரும்பல. அதெல்லாம் என்னோட முட்டாள்தனத்தினால தான் நடந்தது. அதெல்லாம் நான் தான் தீர்த்து வைக்கணும். சார், அம்மா சரியா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. அதான் கவலையா இருக்கு. அம்மா, உங்க மூத்த மகனை வெளியே கொண்டு வர வேண்டியது என் கடமை. ஆர்கே பத்தி நாம எல்லாரும் சேர்ந்து தேடுவோம். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆர்கேயோட மனதிடம் எனக்கு நல்லாவே தெரியும். டோன்ட் worry about it. சார், ஆனா மதன் மாமா கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காருன்னு அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்களே, எப்படி? அதை நான் பாத்துக்கிறேன். எங்க யார்கிட்ட எப்படி பேசணுமோ அங்க அப்படி பேசி மதனை வெளியே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ஓகேவா? தேங்க்யூ சார். மதனை வெளியில கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஆர்கே பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதோட மட்டும் இல்லாம பேப்பர்லயும் அவர் போட்டோவை போட்டு விளம்பரம் கொடுத்துருக்கா. சார், அதை மட்டும் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணீங்கன்னா பெட்டர். ஏன்னா அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தவிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்டா வேற இருக்காரு. அவரை போய் காணவில்லைன்னு விளம்பரம் கொடுத்தோம்னா. அப்படி கொடுக்க வேண்டாம். உங்களை காணாம வேதனையில தவிக்கிறோம் அப்படின்னு போட்டோவை போட்டு நாம விளம்பரம் கொடுக்கலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில குடும்ப பிரச்சனையை தீர்க்கிறதா முக்கியம். அது மட்டும் இல்ல, பேப்பர் விளம்பரத்தை ஆர்கே பார்த்தாருன்னா நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுவார் இல்லையா? அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் போன் பண்ணுவார். இது நிச்சயமா நடக்கும். நம்மளால நம்ம குடும்பம் தவிக்குதுன்னு தெரிஞ்சா கூட அவர் திரும்பி வரலாம் இல்லையா? அதனால விளம்பரம் கண்டிப்பா கொடுக்கணும். பல விஷயங்களையும் யோசனை பண்ணித்தான் நான் இதை சொல்றேன். நீங்க சொல்ற ஆங்கிள் கரெக்ட் தான் சார். நாங்க விளம்பரம் கொடுத்துறோம். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? வாங்க. வரேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எழுதிட்டியா? எழுதிட்டேன். என்ன என்னம்மா
டியூஷன் களை கட்டுது. வாங்க மாமா வாங்க அத்தை. நீங்க எல்லாம் போயிட்டு ஈவினிங் வாங்க. ஏமா நான் டியூஷனுக்கு எடுத்துட்டேன் போல் இருக்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும், எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும், மனசுக்கு ஒரு நிம்மதி மாமா. இந்தாம்மா என்ன இதெல்லாம் வாங்கிக்க. ஏமா குழந்தை இருக்கிற வீட்டுக்கு வெறுங்கையோட வர முடியுமா? இதெல்லாம் நம்ம ஊர் பழக்க வழக்கம் தான். சாந்தி, ஆ, வீட்டுல உன்னால தனியா இருக்க முடியுதாம்மா? நான் வேணா ஒத்தாசிக்கு இருக்கட்டுமா? வேண்டாம் அத்தை. இந்த உலகத்திலே தனியா இருக்கேன், வீட்லயே இருக்க முடியாது. நீங்க கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எனக்கு செய்ய வேண்டியது 2 இருக்கு. சொல்லுமா சொல்லு. முதல்ல இந்துவ ஸ்கூல்ல சேர்க்கணும். அதுக்கு நம்ம சேர்த்துட்டா போச்சு. 2வது அதே ஸ்கூல்ல எனக்கு ஒரு டீச்சர் வேலை கிடைக்குமான்னு பாருங்க. சரிம்மா சரி. குழந்தையும் பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், எனக்கும் கள்ளங்கபடம் இல்லாத குழந்தைங்களோட பொழுது போகும், வாழறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதுக்கு என்னம்மா செஞ்சுட்டா போச்சு. இது என்ன பெரிய விஷயமா? இருங்க மாமா, நான் உங்களுக்கு மோர் எடுத்துட்டு வரேன். இருமா, அதுக்கு மேல நான் உனக்கு ஒண்ணு கொடுத்துறேன். இந்தாம்மா. என்ன மாமா இதெல்லாம்? உங்ககிட்ட இருந்து பறிச்ச சொத்தோட பத்திரமா. உன்னை ஏமாத்தின பாவத்துக்கு நான் நிறைய அனுபவிச்சிட்டேம்மா. நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு சரி அதெல்லாம் எதுக்குமா விடுமா. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம நடந்ததுக்கு இப்ப கூட என் மனசாட்சி உறுத்துதுமா. இனிமே இந்த சொத்து பத்திரம் எல்லாமே உங்ககிட்ட தாமா இருக்கணும். அதை விட முக்கியமா நான் உனக்கு பண்ண கொடுமையெல்லாம் மறந்துட்டு மாமான்னு வீடு தேடி வந்தியம்மா. அம்மா உன்னோட பெருந்தன்மைக்கு முன்னால நான் ரொம்ப சின்னவன் ஆயிட்டம்மா. இதை நீ மறுக்காம வாங்கிக்குமா. அப்பதான் என் மனசு சந்தோஷமா ஏத்துக்கும். மாமா, சந்தோஷம் வந்தா சிரிச்சதும் துக்கம் வந்தா அழுததும் இந்துவோட அப்பா செத்ததோட முடிஞ்சு போச்சு. இப்ப நான் எதுக்காகவும் வருந்துறதே இல்ல. இந்த சொத்துங்க வந்து எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல. இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இது வேண்டாம். தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு போயிடுங்க. எனக்கு அன்பும் ஆதரவுமா இருங்க, அதுவே போதும். சாந்தி, நீ வாழறதுக்கு பணம் வேணாமா? கவர்மெண்ட் கொடுத்த பணம் இருக்கு, அதுவே எனக்கு அதிகம். என் பொண்ணு பணக்காரியா வளர்க்க விரும்பல, தன்னம்பிக்கை உள்ளவளா வளர்க்க நான் ஆசைப்படுறேன். மாமா, உங்க பொண்ணுங்க 2 பேரும் என் தங்கச்சிங்க தான். அவங்களுக்கு நான் கொடுத்ததான் நினைச்சுக்கோங்க. அவங்க வாழ்க்கை சீராக இது உதவுதுன்னு அதுவே எனக்கு சந்தோஷம். நீங்கெல்லாம் தான் வேணும், பணம் வேணாம். மாமா, உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க பெரியவங்க, நீங்க என்ன வணங்குனா அது எனக்கு தான் பாவம். இந்துவ ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. நிச்சயமா பண்றமா, நிச்சயமா பண்றேன். மாமா போலாம். வரேம்மா. வாங்க அத்தை. இந்த குட்டி என்ன எழுதிட்டு இருக்க? ஓ குட், இவ்ளோ எழுதி இருக்க. நீங்க என்ன இவ்வளவு தூரம்? மதன் கேஸ்ல பெயில் மூவ் பண்றதா இருக்கேன். சில டீடைல்ஸ் வேணும். இது பாருங்க சார். நீங்க பெரிய லாயர், சுப்ரீம் கோர்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆனவர். உங்களுக்கு சட்டத்தை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் தெரிஞ்சதை சொல்றேன். மதனை ஜாமீன்ல விட முடியாது சார். ஏன்? அபிராமிங்கிற பெண்மணி
அதாவது அவருடைய மனைவிய. ஆனா முன்னாள் மனைவி இப்ப டைவர்ஸ் கேஸ்ல இருக்கு. சரி சொல்லுங்க. அவங்கள கொலை செய்யற நோக்கத்தோட அடிச்சிருக்காரு. தான் உயிருக்கு ஆபத்துன்னு பயந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. டைவர்ஸ் கேஸ் நடக்கும்போது அவர் அங்க போனதே தப்பு. சோ அட்டெம்ப்ட் மர்டர் நான் பெயிலபிள்னு உங்களுக்கே தெரியுமே. சட்டம் தெரிஞ்சுதான் நான் பேச வந்திருக்கேன். ஒன்னு தெளிவா தெரிஞ்சுங்க, மதன் அபிராமி அடிச்சிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. கொலவெறியோட தாக்கியிருக்காரு. இது கோர்ட்ல பேச வேண்டிய வசனம் இல்ல சார், அவர் அடிச்சிருக்காரு. சரி, அடிச்சதாவே வச்சுக்குவோம். அடிச்சதுனால அபிராமிக்கு உள்காயமா வெளிக்காயமா? வெளிக்காயம்னா லேசாவா பலமாவா? சார், எப்படிப்பட்ட காயன்னு புகார்ல இல்ல சார். ஆக என்ன அடிச்சாருன்னு தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா சார். அதை விடுங்க, என் கட்சிக்காரர் அடிச்சார், அதனால காயம் ஏற்பட்டதுன்னே வச்சுக்குவோம். அந்த காயம் எந்த விதமான காயம்னு மெடிக்கல் சர்டிபிகேட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்ல சார். ஐபிசி 307க்கு கொலை செய்யும் நோக்கம் இருக்கணும், மோட்டிவ் வேணும், தெரியுமில்ல? தெரியும் சார். நீங்க சொன்னபடி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண கம்ப்ளைண்ட்ல அவங்களோட வெறும் வாக்குமூலம் தான், வேற சாட்சி எதுவும் இல்லை. ஸோ சின்ன பிரச்சனைய கொலை முயற்சின்னு பூதாகாரமாக்கி அபிராமி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தீர விசாரிக்காம அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் எதுவுமே இல்லாம மதனை நீங்க கைது பண்ணது, 307ல ரெஜிஸ்டர் பண்ணது எல்லாமே ஒருதலை பட்சமா செய்யப்பட்டது. சார், மதரை கைது செய்ய போகும்போது அபிராமியை கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதை என் காதாலே கேட்டேன். ஆதாரம் இல்லாம எந்த விதமான நடவடிக்கை நாங்க எடுக்க மாட்டோம் சார். கோபத்துல யாரும் எதையும் சொல்லலாம். அதுவும் இல்லாம போலீஸ்ல குற்றஞ்சாட்டப்பட்டவன் கொடுத்த வாக்குமூலம் எவிடன்ஸ் ஆக்ட் படி செல்லாது, அது தெரியுமில்ல? அதுவும் தெரியும் சார். கண்ணால பார்த்த வேற சாட்சிகள் யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் சாட்சிகள் இல்ல சார். அப்போ கொலை முயற்சின்னு சொல்றதுக்கு காயப்பட்டதா மெடிக்கல் சர்டிபிகேட்டும் இல்லை, ஐ விட்னஸும் இல்லை. மதன் குற்றவாளிங்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த விதமான ஸ்ட்ராங் எவிடன்ஸும் இல்லை. எனக்கு இது போதும், என் கேஸ் சுலபமா முடிஞ்சிடும். நாளைக்கே கோர்ட்ல என்னால மதனுக்கு ஜாமீன் வாங்க முடியும். அப்பா நான் வரட்டுமா? உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். போலாமா? போலாம், வரேன், வாங்க. சார், மதனை வெளியில கொண்டு வந்துடலாம்ல? எல்லாம் வெளியில கொண்டு வந்துடலாம். என்னமோ 307 கேஸ் போட்டிருக்காங்க. there is no case for attempt to murder. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த நேரத்துல மதன் வெளியில வந்தாருன்னா அவர் வீட்டுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். பயப்படாதீங்க, நல்லவங்களை எப்பவும் கடவுள் கைவிட மாட்டார். எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேங்க்யூ சார். அத்தை, அத்தை, அப்பா, அத்தைங்கப்பா. என்னடா ஒரே பரபரப்பா இருப்பா? மதன் மாமாவை நம்ம லாயர் பிரகாஷ் சார் ஜாமீன்ல இருக்கிறாரா? இப்பதான் நாராயணன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. நல்ல நியூஸ் சொன்ன அர்ஜுன். நாம லாயருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அர்ஜுன். ஆமா, மதன் எங்க? ரோகிணி பார்க்க போயிருக்கானா? இல்லப்பா, மதன் மாமா அத்தை பக்கம் நேரம் இங்கதான் வந்துட்டு இருக்காராம். ஓ, கடவுள் என் மகன் விஷயத்துல கருணை காட்டின மாதிரி என் புருஷன் விஷயத்திலயும் கண் திறந்தா நல்லா இருக்கும். ஹலோ, சாரால தான் மதனே வெளியில வந்தாரு. வாங்க சார். உட்காருங்க சார். ப்ளீஸ். அம்மா, மதன், நீ எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? ஏதோ இருக்கேன். நம்ம குடும்பத்துல என்னெல்லாம் நடந்துருச்சு பாத்தியே? எல்லாத்துக்குமே அந்த ராட்சசி தான் காரணமா. சாந்தியை ஊற விட்டு அமிச்சிட்டா.
சாந்தி கிட்ட இருந்து கார்த்திக்க பிரிச்சுட்டா. நம்ம அப்பா எங்க இருக்காருன்னு தெரியல. ஏதோ நம்ம லாயர் புண்ணியத்துல நான் வெளியே வந்துட்டேன். ஆனா உன்னை பார்க்கத்தாமா என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் அந்த ராட்சசி இப்படி விளையாடிட்டாளே. அரசு நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதப்பா. வக்கீல் சார், என் மகனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இது என் கடமைம்மா. அபிராமி கொடுத்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. மதன், அபிராமியோட எந்த பிரச்சனையும் வச்சுக்காத, ஒதுங்கியே இருப்பா. சரி சார். அப்ப நான் புறப்படுறேன். நீங்க சொன்ன மாதிரியே பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கோம். ரிசல்ட் இனிமே தான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். லெட் அஸ் வெயிட் அண்ட் see. சார் விட்டு வந்துடுறப்பா. தேங்க்யூ விஜய். வரேம்மா. வாங்க. வரட்டுமா? ஓகே சார். பேப்பர். பேப்பர்ல வந்திருக்கு. பரவாயில்லையே, பாட புஸ்தகத்தெல்லாம் படிக்கிறத விட்டுட்டு பேப்பர் படிக்கிற அளவுக்கு தயாரிட்டியாமா நீ? ஆர்கே தாத்தாவோட படம் பேப்பர்ல வந்திருக்கு பாருங்களேன். ஆர்கே என்கிற ராதாகிருஷ்ணன், நீங்கள் இல்லாமல் நாங்கள் மனவேதனையோடு இருக்கிறோம். நீங்கள் திரும்பி வர வேண்டும், உங்களுக்காக காத்திருக்கிறோம். இப்படிக்கு குடும்பத்தினர். என்னடா அது, ஆர்கே காணாம போயிட்டாராமே. அந்த அபிராமி துரத்தி அடிச்சிருப்பாளோ? சாந்தி, சாந்தி, என்ன மாமா? சீக்கிரம் ஆமா. இது வந்துட்டேன். அந்த ஆர்கே காணாம போயிட்டாராமா. பேப்பர்ல விளம்பரம் வந்திருக்கு.